சிவபெருமான் நடராஜர் என அழைக்கப்படுவதன் காரணம் தெரியுமா? முனிவர்கள் குழு ஒன்று பில்லி சூனியத்தால் கடவுள்களை கட்டுப்படுத்த முயன்று அனைவரையும் தொந்தரவு செய்தது. அப்போது சிவபெருமான் முனிவர்களின் ஆணவத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க பிட்சாடனர் என்ற பிச்சைக்காரன் வடிவம் எடுத்தார். பிட்சாடனர் மிகவும் அழகாக இருந்தார். விஷ்ணுவின் மோகினி அவதாரம் கூட அவரை பின்பற்றியது. முனிவர்களின் மனைவிகளும் அவ்வாறே செய்தனர். இந்த நிகழ்வுகளால் எரிச்சலடைந்த முனிவர்கள் குழு பிட்சாடனர் மீது பயங்கரமான பாம்புகளை அவர் மீது வீசினார்கள். அவர்கள் மந்திர சக்தி கொண்ட ஒரு புலியை அனுப்பினர். அவர் அந்த புலியின் தோலை கிழித்து தனது இடுப்பு துணியாக அணிந்தார். பின்னர் யாக நெருப்பிலிருந்து ஒரு யானை அனுப்பப்பட்டது. அதை பிட்சாடனர் கொன்றார். பிட்சாடனுக்கு எதிராக எதுவும் செயல்படவில்லை என்பதை அறிந்து தங்கள் சக்திகள் அனைத்தையும் வைத்து ஆணவம் மற்றும் அறியாமையின் அடையாளமான அபஸ்மாரா என்ற ராட்சசனை பெற்றெடுத்தனர். ஆனால் எந்த மந்திரமும் செய்யாத பிட்சாடனர் ராட்சசனின் மீது கால் வைத்து நளினமாக நடனமாடினார். சிவனின் இந்த பரவச நடனம் தாண்டவம் அல்லது பிரபஞ்ச நடனமாகும். இந்த நடனம் முனிவர்களுக்கு பிச்சைக்காரன் யார் என்பதை உணர்த்தி அவர்களின் ஆணவத்தை அகற்றியது. மேலும் இறைவன் நடராஜர், அதாவது ராஜா அல்லது நடனத்தின் கடவுள் என்று அழைக்கப்பட்டார். நடராஜர் என்பது படைப்பவர், காப்பவர் மற்றும் அழிப்பவர் என்ற சிவனின் பாத்திரத்தை ஒரே உருவத்தில் இணைக்கும் ஒரு அற்புதமான